நீ தீரன் சின்னமலை, நம்ம பாட்டி வேலு நாச்சியார், நம்ம மன்னர்கள், மருதீரவர்கள், நம்ம வீர பெரும்பாட்டர்கள், இவர்களை வரலாறு எழுதும்போது நீ ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லாமல் எழுத முடியாது. பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மருதபாண்டியர்களின் வரலாறு எழுதும்போது கோபாலனரைக்க பெருந்தகையையும் நமது ஹைதர் அலி திப்பு சுல்தானையும் கழித்துவிட்டு எழுத முடியாது. நமது வீர பெரும்பாட்டியார் கணவனை இழந்து கைக்குழந்தையோடு நாட்டை விட்டு வெளியேறிய போது முதலாக பெற்ற மகளாக அரவணைத்து ஆதரவு கொடுத்திய பெருந்தகை கோபால் நாயக்கர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் மறந்துவிடக்கூடாது. வரலாறு இது பதிவு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணன் பதிவு செய்வதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் படைகட்டு உதவி கேட்கிறார். எங்கிருந்து? கோபால் நாயக்கர் இடத்தில் இருந்து, அரண்மனையில் இருந்தே எழுதுகிறார். படைகட்டு திப்புகிட்ட உதவி. 3 கடிதம் போய் ஆட்டுது, பதிலாக வரவில்லை. நேரடியாக 4 வீரர்கள் போகிறார்கள். குதிரையிலே போய் நின்று ஹைதர் அலி கிட்ட நிற்கும் போது, ஹைதர் அலி எங்க வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கும்போது ஒரு வீரன் முன்னாடி போய் தலைப்பாகை கலட்டி தலைமுடியை விரித்து விடுகிறார். வேலு நாச்சியார் நமது பாட்டி. அந்த நொடியில் இருந்த அன்பு தமிழ் தம்பிகளே, அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்துல உறுதியிலே நமது பாட்டி பேசினாள். உறுதியிலே ஒரு மான தமிழ் மரத்தி உறுதியிலே பேசினாள். என்னரும் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் இப்படி பேசுகிறாளே என்ற தலைவி, அன்பு மகளே வா என்று அழைத்து கொண்டே போய் அரண்மனையிலே தங்க வைத்து பாதுகாப்பு கொடுத்தான். உங்களால் நம்ப முடிகிறதா? அவன் வேறு மதம், இவள் வேறு, இவள் வழிபாடு வேறு. அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வமான ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கும்பிட்டுக்கொள் மகளே என்று சொன்னவன் ஹைதர் அலி. 5000 படை வீரர்களை பாட்டிக்கு அனுப்பும் போது தன் 19 மகன் திப்பு சுல்தானை பீரங்கி படையின் தளபதியாக இருந்து நம் வீர மாதா, நம் ராஜா மாதா வேலுநாச்சியின் படையின் கீழே இருந்து சண்டை செய் மகனே என்று திப்புவை அனுப்பி வைத்தான். அந்த திப்பு விடுதலை போராட்டத்திற்காக வீர போர் புரிந்து மறந்த மறவனை ஹைதராபாத்திலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள். கர்நாடகாவிலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள் இவர்கள். கர்நாடகாவிலே உங்கள் மகன் நான் வரும்போது என் பாட்டன், இங்க பாருங்க, நல்லா கோபால் நாயக்கருக்கும் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கும் அரசு விழாவாக நான் எடுப்பேன். இவர்கள் இல்லை என்றால் எம் இனத்தின் வரலாறே இல்லை. இதை பெருமையோடு சொல்லுகிறேன். இவர்கள் மறைப்பார்கள். RSS, பிஜேபி திப்புவை பேசுகிறார், சுப்புவை பேசுகிறார். நீ திப்பு ஹைதர் அலி இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடி இருக்கான். வீரர் கட்டப்பொம்மன், வீரபாண்டிய கட்டப்பொம்மன் போராடி இருக்காரு. நீ ஒரு போராட்டம் போராடியாதாக RSS, பிஜேபி ஒரே செய்தி, கட்சியை கலைச்சு விட்டு காலையில் நான் பாட்டுக்கு விவசாயம் பார்க்க போறேன் சொல்லு. ஒரு போராட்டம், ஒரே ஒரு போராட்டம். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவன் பாகிஸ்தான், பங்களாதேஷிலே. இந்த நாட்டிற்கு ஒரு போராட்டம் போராடாதவன் பாரதிய ஜனதாவில் பாராளுமன்றத்துக்குள். கவனத்தில் வச்சு வாக்கு செலுத்து. தேசப்பற்றை உனக்கு போதிப்பான் செக்கெழுத்தவன் பேரனுக்கு, தூக்கிலே தொங்கிய வீரன் தீரன் பேரனுக்கு நமக்கு போதிப்பான். வெள்ளக்கார ராணி வரும்போது RSS இருக்கிற அரடவசர் சட்டையை போட்டுக்கிட்டு குச்சியை வச்சு ராணுவ மரியாதை, அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவர்கள் இவர்கள். மறந்து விடாதே. வரலாற்றை நீ மறந்தால் இறந்து கிடக்கிற பிணமாய் போவாய். எச்சரிச்சுக. இவங்கள நம்பாத. இந்த கூட்டத்திற்கு துணை நிற்கிற கூட்டம் தான் இந்த திருட்டு திராவிட கூட்டம் என்பதை நீ நம்பாத. நீ நினைக்கலாம் நீ உன் பாட்டன் தீரன் மாதிரி போய் திப்பு படையில சேர்ந்தவன் சண்டை போட்ட மாதிரி நீனும் பொது எதிரி அடிக்க திமுக அதிமுகவோட போலாம். ஐயோ, இதுக்கு வெள்ளக்காரனையே நீ நம்பிடலாம். இவனை நம்பாத. அவன் 100 விழுக்காடு இந்து, இவன் 90 விழுக்காடு இந்து. சொன்னவர் ஸ்டாலின் தான். எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்து. அப்ப முன்னாடி நிக்கிறவன்லாம் இந்துவா இஸ்லாமியனா கிறிஸ்தவனான்னு பார்த்தா கட்சியில் சேர்க்கிற. நீ சிறுபான்மை மக்களின் காவலர். எத்தனை கிறிஸ்தவருக்கு எத்தனை இஸ்லாமியருக்கு 21 இடத்துல சீட்டு? ஒரு தடவை எடுத்து காட்டு, கண்ணுக்கு முன்னாடி நீட்டு. நோ ராஜா, எப்படி? ஆனாலும் நமக்கு மான ரோசம்லாம்